நீயாவது 7:30 மணிக்கு வந்த, நாங்க 6:30 மணிக்கு வந்தோம். மணி 8:45 ஆகுது. இருந்தாலும் உங்க எண்ணம் பேச வந்திருக்கிறான் புகழேந்தி, குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் பேச மாட்டானா என்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு தெரியும். அப்படின்னு நான் நினைச்சா என்ன கூட முட்டாள் வேற எவனும் கிடையாது. நீ என்ன நினைக்கிற? 2 மணி இல்ல, விடிய காத்தால 2 மணி வரைக்கும் கூட பேசு, இல்ல குடுத்துட்டு பேசு, நாங்க வாங்கிக்கிட்டு போயிடணும். அப்புறம் நீ விடிய விடிய பேசு. இது உன் கணக்கு. என் கணக்கு என்னன்னா, ஒரனுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. நான் கட்சியில பேச்சாளர், கொள்கை பரப்பணி செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ. லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அருமையினர் ஏவாவேலுடைய ஆணைக்கேற்ப ஒன்றிய செயலாளர் சுந்தரபாண்டியன் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. சாயங்க நைட்டுக்கு எப்படி அமைச்சர் லைன்ல வருவார், எம்எல்ஏ கிட்ட கேட்பார், ஒன்றிய செயலாளர் கேட்பார், புகழேந்தி எப்படி பேசினான்னு. 1000 பேர்கிட்ட மகளிர் நல்ல கூட்டம் வந்தவன் 1/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டாங்க, வேஸ்ட் நினைத்தாங்கன்னா என் கதை கந்தலாகிடும். அதனால உனக்கு இல்லாம எனக்கு இல்லாம 1/2 மணி நேரத்துக்குள்ள பேச்சா இருக்கு. தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வரக்கூடாது. ஆனா இன்னொன்னு சொல்லிட்டேன், நான் முன்னாள் எம்எல்ஏ, வாரிய தலைவர், கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செய்யறாலும் பார்க்காத. நான் மோடி மஸ்தான் வித்த கட்டவன். நான் பேசிட்டு இருக்கிறப்ப யாராவது எந்திரிச்சு வீட்டுக்கு போனா 1/2 மணி நேரத்தில் ரத்தம் கக்கி செத்து. அப்புறம் என்கிட்ட வரக்கூடாது. பேசிட்டே இருக்கிறப்ப ஏதாவது பொம்பளை எந்திரிச்சுன்னா நான் உட்காருன்னு சொல்ல மாட்டேன். கடைசியா இருந்தாலும் உத்து ஒரு பார்வை பார்ப்பேன். உத்து ஒரு பார்வை பார்த்தா நாளைக்கு நீ சொந்தக்காரனா சொல்லி அனுப்பணும். அதனால அதிகம் இல்ல, நான் இன்னும் பெரிய அரசியல்லாம் பேச போறது இல்லை. நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சது, நமக்கு புரிஞ்சது. நாம் போய் தொகுதி மறுவரையறை வந்து விட்டது, 8 தொகுதி இழக்க போகிறோம் அப்படின்னா எத்தனை தொகுதி எழுந்தா எங்களுக்கு இன்னைக்கு குருடா போறோம். நீ இந்தி படையெடுத்து வந்து விட்டது, அன்னை தமிழை ஆதிக்கம் வந்து விட்டது. அது ஏதாவது வரைக்கும் நீ குடு, நான் போறேன். உனக்கு எனக்கு இந்த பேச்சு அவ்வளவுதான். நீ தளபதி ஆட்சிக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார். நீங்க எண்ணிப்பா. நான் எம்எல்ஏவா இருந்தப்ப தளபதி மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தப்போ கொரோனா வந்துச்சு. கடைசி 1.5 வருஷம் பெத்த தாய் இறந்தா மகன் கொல்லி வைக்க முடியல, கணவன் இறந்தா கொண்டாட்டி முகத்துல முடிக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க முடியல. அப்ப அதிமுகவுடைய ஆட்சி, எடுபடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார். எந்த எடுபடி பழனிசாமி முதலமைச்சர் தெரியுமா? இப்ப நாங்க இன்னும் குடுங்கி நடுவோம் வருவோம் ஆட்சிக்கு சொல்றாங்க. நான் அந்த அதிமுக காரன்னு கேட்கிறேன், உங்களையும் பார்த்து கேட்கிறேன். அம்மா, ஏற்கனவே 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. நான் எம்எல்ஏவா எதிர்கட்சியில இருந்தேன், சட்டசபையில நான் இருந்தேன். ஜெயலலிதாவை சட்டசபையில முதலமைச்சரா பார்த்தவன் நானு, எடப்பாடி பழனிசாமி பார்த்தவன் நானு, ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தவன் நானு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்தார். வயசு 96, வயது மூப்பு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போன, ஆபரேஷன் பண்ணி தொண்டையில குழா வச்சாங்க. வீட்டுல வச்சிருந்த கலைஞரை யாரு வேணாலும் நினைச்சவங்க பார்த்தோம். எங்க எம்எல்ஏ சங்க சரவணன் போய் பார்த்தார், சுந்தரபாண்டி ஒன்றிய நினைச்சா போய் பார்த்தார். எங்க அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு பக்கத்திலே இருந்தார். யாரு வேணாலும் பார்த்தா. நான் என்னடா கேட்கிறேன், இறந்துட்டார் தலைவர் கலைஞர், வயது மூப்பு. உம்மா ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லையே, ஹாஸ்பிட்டல்ல வச்சீங்களே, காப்பாத்துறீங்களா?
காப்பாத்துனது இல்லாம இருக்கட்டும், எவனாவது பாத்தீங்களாடா? உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்களாடா? 100 நாளைக்கு மேல அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜெயலலிதா உள்ள இருக்கு. ராகுல் காந்தி வந்தார், உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்தார். பாத்தீங்களான்னு பத்திரிக்கையாளர் கேட்டாங்க. பார்த்தேன்னார். யார பாத்தீங்க? பார்த்ததா சொன்னவங்கள பார்த்தோம். கவர்னர் உள்ள போயிட்டு வெளியே வந்தார். பாத்தீங்களான்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஜெயலலிதா உள்ள பார்த்தான்னார். யார பாத்தீங்கன்னாங்க. பார்த்ததா சொன்னவங்கள பார்த்தோம். ராகுல் காந்தி வெங்கையா நாயுடு உள்ள போயிட்டு வெளியே வந்தார். பாத்தீங்களான்னாங்க. பார்த்தான்னார். யார பாத்தீங்க? பார்த்ததா சொன்னவங்கள பார்த்தோம். எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அப்போ அரசியல் நாகரிகங்கிறது இவர் போய் பார்த்துட்டு வந்தார். பாத்தீங்களான்னு கேட்டாங்க பத்திரிகையாளர். எதிர்க்கட்சிக்காரன் நாங்க தப்பா சொல்ல முடியுமா? தளபதி சொன்னார் பார்த்தேன்னார். யார பாத்தீங்கன்னாங்க. பார்த்ததா சொன்னவங்கள பார்த்தோம். ஏண்டா 100 நாள் உள்ள வச்சு அம்மாவை யார்கிட்டயுமே காட்டாம எப்படி செத்தாங்கன்னு இதுவரைக்குமே தெரியல. உம்மாவே காப்பாத்த நீங்க எங்கடா நாட்டை காப்பாத்த போறீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.